வணக்கம். லே நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். மதுரையில் தேர்தல் களம் அனல் பறக்க தொடங்கியுள்ள நிலையில் ஆளும் கட்சியினர் மீதான ஊழல் புகார்கள் மற்றும் தொகுதியின் அவலநிலை குறித்து பாஜக வேட்பாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் அதிரடி கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் மதுரை மாநகர் மாவட்ட அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் கடந்த 5 ஆண்டுகளாக கொள்ளையடித்து வைத்துள்ள கோடிக்கணக்கான பணத்தை மக்களுக்கு கொடுத்து அவர்களின் வாக்குகளை வாங்கிவிடலாம் என்று திமுக நினைக்கிறது. இதனை தேர்தல் ஆணையம் இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மதுரை தெற்கு தொகுதியின் தற்போதைய நிலையை பற்றி பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் குப்பைகளுக்கும் சாக்கடைகளுக்கும் இடையே தொற்றுநோய் அபாயத்தில் வாழ்ந்து வருவதாக வேதனை தெரிவித்தார். மதுரை மாநகராட்சி பகுதிகளில் சாலைகள் மிக மோசமாக உள்ளன. கழிவுநீர் தேங்கி சுகாதாரமற்ற நகராக மதுரை மாறியுள்ளது. தான் வெற்றி பெற்றவுடன் டெல்லியில் உள்ள நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகத்திடம் பேசி மதுரை தெற்கு தொகுதியை சாக்கடை ஓடாத, குப்பை இல்லாத ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாற்ற அனைத்து பணிகளையும் மேற்கொள்வேன் என்று தனது வாக்குறுதியை உறுதிபட தெரிவித்தார். சரியான தரவுகளை கொடுத்து மதுரைக்கு மெட்ரோ ரயில் வாங்குற துப்பு இல்லை திமுக அரசாங்கத்தில். சரியான டேட்டா கொடுக்கல, எல்லாமே தவறா பண்ணிட்டு மறுநாளே அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் அதை பற்றி விலைக்கு அறிக்கையை கொடுத்தார். மக்களிடம் அந்த உண்மையை மறைத்து, தாங்கள் செய்த தவறை மறைத்து நரேந்திர மோடி அரசாங்கம் கொடுக்கலன்னு பிரச்சாரம் பண்றீங்க. ஆனால் ஒரு பிஜேபியினுடைய முதலமைச்சரே வந்து சொல்றாரு, நாங்க இங்க மெட்ரோ ரயில் கொண்டு வர முடியும்னு. வெக்கப்படணும் திமுக. தமிழக முதலமைச்சரால மதுரைக்கு மெட்ரோ ரயில் கொண்டு வர முடியும், கொண்டு வருவேன்னு சொல்ற உறுதிமொழியை கொடுக்க முடியல. மகாராஷ்டிரா முதலமைச்சர், பிஜேபி முதலமைச்சர் நான் மெட்ரோ திட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்றார். போன மாசம் அறிவிக்கப்பட்டிருக்கு சர்வதேச விமான நிலையம்னு மதுரை விமான நிலையம். எவ்வளவு பெரிய பூஸ்டர் மதுரைக்கு. இதனால எவ்வளவு தொழில்கள் பெருகும். மதுரையை சுற்றி விளைகிற, திண்டுக்கலை சுற்றி விளைகிற மல்லிகை பூ இந்த சர்வதேச விமான நிலையமா மாற்றிய பின்பு அன்று மாலையே ஐரோப்பிய சந்தைகளில் விற்பனைப்படுத்தப்படும். நம்ம ஊர் மல்லிகைப்பூ இன்னைக்கு பிரான்ஸ்லயும் ஜெர்மனில அன்னைக்கு சாயங்காலமே போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அவ்வளவு வசதி பண்ணி கொடுக்குறாரு. அங்கிருந்து அடுத்த 10 கிலோமீட்டர்ல எய்ம்ஸ் மருத்துவமனை, 25 லட்சம் சதுர அடியில எய்ம்ஸ் மருத்துவமனை பிரம்மாண்டமா இருக்கும். அதனுடைய முதல் கட்ட திறப்பு விழா வெகு சீக்கிரம் நடந்துடும். 2-3 மாசத்துல கிட்டத்தட்ட அபவுட் டு பி கம்ப்ளீட்டட். செகண்ட் ஃபேஸ் இன்னொரு 6 மாசம் 1 வருஷத்துல முடிஞ்சிடும். மிக பிரம்மாண்டமான எய்ம்ஸ் மருத்துவமனை வருது. அங்கிருந்து இன்னொரு 50 கிலோமீட்டர் போனீங்கன்னா சாத்தூர்ல டெக்ஸ்டைல் பார்க், PM மித்ரா மெகா டெக்ஸ்டைல் பார்க், அது ஒரு 2000 கோடி முதலீடு, 900 ஏக்கர் சிப்காட் நிலத்துல. மாநகராட்சியில எதுக்குமே ஃபண்ட் இல்லை, ஆனா 200 கோடி ஊழல் அடிச்சு வீட்டுல வச்சுக்கிறதுக்கு, கொள்ளையடிக்கிறதுக்கு பணம் இருக்கு. இதுல பாதிய செலவழித்திருந்தா போதும். மாநகராட்சிக்கு வர்ற பணத்துல தெற்கு தொகுதி மக்கள் சாக்கடை இல்லாம இருப்பாங்க. நான் அதே பகுதியில ஒரு கோயிலுக்கு போனேன், மாரியம்மன் கோயிலுக்கு. அந்த மாரியம்மன் கோயில் மக்கள் சொல்றாங்க, இது பூராமே வாசல் பூராமே சாக்கடை தான் சார்கிறாங்க. கோவில் வாசல் முன்னால தெரு பூரா சாக்கடையா இருக்கு. சாக்கடைக்குள்ள நடந்து போய் தான், கோயில் வாசல்ல சாக்கடை நடந்து போய் தான் நான் கோயிலுக்குள்ளே போனேன், அம்மனை தரிசனம் பண்ணேன். நான் கூட அந்த மக்கள்கிட்ட சொன்னேன், கோவில் வாசல்ல பூக்கடை இருக்கிறதா நம்ம பார்த்துருக்கோம். கோவில் வாசல்ல சாக்கடை புலவா ஓடிட்டு இருக்குங்க. இன்னைக்கு தான் ஓவர் புலா இருக்காங்க. எப்பயும் இப்படிதான் இருக்கு, 5 வருஷமா இப்படிதான் இருக்குன்றாங்க கோவில் வாசல்ல. இந்த அரசாங்கத்திலிருந்து இதை விட என்ன எதிர்பார்க்குறீங்க? திருச்சி விமான நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வருகையின் போது தனியார் பாதுகாவலர்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் காரைக்குடியில் தனது அரசியல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். ஆனால் நேரமின்மையின் காரணமாக காவல்துறையினர் இந்த பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுத்தனர். இதனைத் தொடர்ந்து பிரச்சாரத்தை ரத்து செய்த விஜய் அங்கிருந்து கார் மூலமாக திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்தார். அங்கிருந்து அவர் சென்னை செல்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. விஜய் வருவதற்கு முன்னதாகவே விமான நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த தனியார் பாதுகாவலர்கள் அங்கிருந்த உளவுத்துறை அதிகாரிகளிடமே அடையாள அட்டையை கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் விஜய் விமான நிலையத்திற்குள் நுழைந்தபோது அவரை படம் பிடிக்க முயன்ற செய்தியாளர்களை தனியார் பாதுகாவலர்கள் முரட்டுத்தனமாக தடுத்தனர். வீடியோ எடுக்க விடாமல் கேமராக்களை மறைத்ததால் இருதரப்பிற்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு மற்றும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அதிருப்தியடைந்த காவல்துறையினர் தனியார் பாதுகாவலர்களை கடுமையாக எச்சரித்தனர்.
மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த கர்நாடக மாநில முன்னாள் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் முனுசாமி திமுக அரசை மிக கடுமையாக சாடி பேசியுள்ளார். மதுரை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ராம சீனிவாசனுக்கு ஆதரவாக கர்நாடக மாநிலம் கோலார் தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முனுசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மத்திய அரசு கொண்டு வந்த எஸ்டி சமூக மக்களுக்காக வழங்கப்பட்ட சலுகைகளை தாங்கள் கொண்டு வந்த திட்டம் போல முதலமைச்சர் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரம் தேடுகிறார்கள் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் திமுக அரசு மது விற்பனையிலும் சாராய விற்பனையிலுமே குறியாக இருப்பதாக சாடினார். மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக தெரிவித்த அவர் லாக்அப் மரணங்கள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதையும் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்திற்கு பாதுகாப்பான சாலை வசதிகள், மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை மற்றும் மதுரை விமான நிலையத்தை சர்வதேச தரத்திற்கு தரம் உயர்த்தியது என்று மத்திய பாஜக அரசு பல்வேறு நன்மைகளை செய்துள்ளது. பெண்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். இந்த டிஎம்கே ஸ்டாலின் அவரெல்லாம் வந்து ஓட் கேட்கிறாரு. சென்ட்ரல் ಇಂದ வந்த 8,000 crores எஸ்சிக்காக இந்த தமிழ்நாடு கொடுத்த பணம் வாபஸ் அனுப்பிட்டாரு. இந்த தமிழ்நாட்டில் என்னென்ன டெவலப்மெண்ட் ஆகுதோ அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நரேந்திர மோடிஜி பிஜேபி கவர்மெண்ட் கொடுத்த பணம். அது பேரு சேஞ்ச் பண்ணிட்டு அவர் ஸ்டிக்கர் போடுறாரு. ஸ்டிக்கர் ஹீரோ, ஸ்டிக்கர் ஸ்டார் இந்த ஸ்டாலின் அவர் பையா. அதுக்கு தான் நம்ம எஸ்சி எஸ்டி நல்லதாகணும், இந்த மதுரைக்கு நல்லதாகணும், இந்த மதுரையில் நம்ம பெண்மக்கள் சேஃப்டியா இருக்கணும், இந்த காஞ்சா நிற்கணும், இந்த சாராயம் நிற்கணும். நம்ம மக்கள் என்ன வெளிநாட்டில் போயிட்டு வேலை பண்றாரு, எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அவருக்கெல்லாம் இங்கே வேலை கொடுக்கணும். நம்ம பெண் மக்களுக்கு இங்கே கார்மெண்ட்ஸு இதெல்லாம் சுரு பண்ணணும், டெவலப்மெண்ட் ஆகணும்னா இந்த பிஜேபிக்கு என்டிஏ கூட்டுக்கு ஓட் போடணும்னுட்டு எல்லா எஸ்சி மோர்ச்சா இப்போ முடிவெடுத்திருக்குது. கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி அவர்களுக்கு பொதுமக்கள் மற்றும் மகளிர் குழுவினர் திரண்டு மலர் தூவி ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். கோவை தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ஆர்எஸ்புரம், பொன்னையாராஜபுரம் மற்றும் காந்தி பார்க் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் தொண்டர்கள் படைசூழ குறுகிய வீதிகளில் நடந்து சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆதரவு திரட்டினர். அப்போது பொன்னையாராஜபுரம் பகுதிக்கு அவர் வருகை தந்தபோது அப்பகுதி மக்கள் திரண்டு வந்து அவருக்கு தலைவாசல் தோறும் ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவேற்பு அளித்தனர். மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த மகளிர் குழுவினர் ஒரே மாதிரியான சீருடை அணிந்து மேளதாளங்கள் முழங்க ஒயிலாட்டமாடி வேலுமணி அவர்களை வரவேற்றனர். பொதுமக்களின் இந்த எழுச்சியான வரவேற்பால் தொண்டாமுத்தூர் தொகுதி தேர்தல் களம் களை கட்டியுள்ளது. தொடர்ந்து அந்தந்த பகுதிகளில் உள்ள குறைகளை கேட்டறிந்த வேலுமணி தமக்கு மீண்டும் வாய்ப்பளிக்குமாறு மக்களிடம் கேட்டுக் கொண்டார். நம்ம தொகுதிக்கு மட்டுமல்ல, உங்களை யாவது வெற்றி பெற்று எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அமைச்சராக வந்த பின்னால் அம்மாவிடமும் அண்ணன் எடப்பாடியும் கேட்டு கோவை மாவட்டத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு போனோம். 50 ஆண்டுகள் வளர்ச்சி கொடுத்து யாரும் இருக்க முடியும். இன்னைக்கு 10 கிலோமீட்டருக்கு எவனாச்சும் ரோட்டில் பாலம். அதே போல இன்னைக்கு திருச்சி ரோடு 2.5 கிலோமீட்டருக்கு பாலம், உக்கட பாலம், மேட்டுப்பாளையம் ரோடு இப்போ போனீங்கன்னா 4 பாலத்தோட 20 நிமிஷத்தில் போயிடலாம். பொள்ளாச்சி ரோட்டில் போனீங்கன்னா 4 பாலத்தோட அங்கேயும் 20 நிமிஷத்தில் போயிடலாம். 1.5 மணி நேரம் ஃபர்ஸ்ட். அதே போல எல்லா சாலையும் விரிவாக்க மாட்டோம். கோயம்புத்தூருக்கு எல்லா சாலையும் எம்என்எஸ் ரோடு, திருச்சி ரோடு, சத்தி ரோடு, மேட்டுப்பாளையம் ரோடு, தொண்டாமுத்தூர் ரோடு, சிறுவாணி ரோடு, பாலக்காடு மெயின் ரோடு, பொள்ளாச்சி ரோடு, இதுதான் முக்கியமான சாலை. எல்லா சாலையும் விரிவாக்கம் பண்ணி விபத்துகளை குறைஞ்சிருக்கிறோம். அதே போல் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய எல்லா பில்டிங் கட்டி கொடுத்தோம், கோர்ட்டு கட்டி கொடுத்தோம், கமிஷன் ஆஃபீஸ் கட்டி கொடுத்தோம், கலெக்டர் ஆஃபீஸ் புது பில்டிங் கட்டி கொடுத்தோம், எஸ்பி ஆஃபீஸ் கட்டி கொடுத்தோம். இன்னும் கோவை அரசு மருத்துவமனை பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மாற்றி இறுதி அறுவை சிகிச்சை இங்கே கொண்டு வந்தோம். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை இங்கே கொண்டு வந்தோம். 25 கோடிக்கு நான் அமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி கேட்டு கேன்சர் மிஷின் வாங்கி கொடுத்தேன். 6 கோடி ரூபாயில கேத்லாப்னு ஒரு மிஷின், அதாவது பிரஷர் வந்ததுன்னா 50 வயசு இருக்கிறவனுக்கு ஒரு கைகால் வராமல் போயிடும், உடனடியாக 3 மணி நேரத்துக்கு கொண்டு போனால் சரி பண்ணிடலாம். அப்படி கேத்லாப்னு ஒரு மிஷின் 6 கோடிக்கு வாங்கி கொடுத்தோம். அது மட்டும் நம்ம தொகுதியில் 3 ஹாஸ்பிட்டல் 30 படுக்கை உயர்த்தினோம்.
இந்திய தொழில் மற்றும் வர்த்தக சபை அமைப்பின் மகளிர் பிரிவான ஃபிக்கி ஃப்ளோ கோவை கிளையின் 2026-27 ஆண்டிற்கான புதிய தலைவராக பார்னிகா குப்தா முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார். பெண்களின் தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு செயல்படும் பிக்கி ஃப்ளோ மகளிர் அமைப்பின் கோவை கிளையில் புதிய தலைமை பொறுப்புகள் ஏற்கப்பட்டுள்ளன. அதன்படி 2026-27 ஆண்டிற்கான புதிய தலைவராக பார்னிகா குப்தா பொறுப்பேற்றுக் கொண்டார். நிகழ்ச்சிக்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய பார்னிகா குப்தா, இந்த ஆண்டில் உறுப்பினர்களுக்கு தரமான மற்றும் அறிவார்ந்த பயிற்சிகளை வழங்கி அவர்களின் தொழில்முறை வளர்ச்சியை உறுதி செய்வதே முதன்மை நோக்கம் என்றார். குறிப்பாக நிதி மற்றும் டிஜிட்டல் கல்வி, ஸ்டார்ட் அப் மற்றும் ஏற்றுமதி ஆகிய துறைகளில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். மேலும் இந்த ஆண்டின் மிக முக்கிய முன்னெடுப்பாக ரைஸ் என்ற திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாகவும், இந்த திட்டம் பெண்களை தனிநபராகவும் தொழில் முறையாகவும் சமூக ரீதியாகவும் உயர்த்தும் ஒரு முழுமையான முன்னேற்ற பாதையாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கோவை தெற்கு மற்றும் வடக்கு சட்டமன்ற தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கோவை தெற்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் அம்மன் கே அர்ஜுனன் மற்றும் வடக்கு தொகுதி வானதி ஸ்ரீனிவாசனை ஆதரித்து பேசிய அண்ணாமலை, கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தை திமுக அதல பாதாளத்திற்கு தள்ளிவிட்டதாக குற்றம் சாட்டினார். கடந்த 5 ஆண்டுகளில் 8008 படுகொலைகள் நடந்துள்ளன. 2080 கற்பழிப்பு வழக்குகள் மற்றும் 39,900 போக்சோ வழக்குகள் பதிவாகியுள்ளன. இத்தகைய சூழலை உருவாக்கிய திமுகவினரை தாய்மார்கள் தங்கள் வீட்டின் பக்கமே சேர்க்கக்கூடாது என்று ஆவேசமாக பேசினார். மேலும் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு நாங்கள் களத்தில் நிற்கிறோம். ஆனால் திமுக இப்போதும் டெல்லி காங்கிரசிற்கு அடிமையாகவே உள்ளது. ராசாவின் சர்ச்சை ஆடியோ உண்மை என்பதால் தான் அவர் நட்சத்திர பேச்சாளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் என்றார். ஒரு அற்புதமான மனிதர், களத்தில் இருக்கக்கூடிய மனிதர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் மே 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்கும் பொழுது கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய குரலாக அன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அருமையன் அர்ஜுன் அவர்களை ஆதரித்து நாம் இங்கு நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, அண்ணனுடைய தகுதி நம் எல்லோருக்கும் தெரியும். எளிய மனிதன், நடந்தே போவாரு. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் அவருடைய பிரச்சாரம் என்பது நடந்தே போறார், நடந்தே மக்களை பார்க்கிறார். வண்டியிலே கூட ஏறுவது கிடையாது. எங்கே சென்றாலும் கூட அக்கா நாம போட்ட கொள்ளையை தானே கொஞ்சம் தண்ணி கூட குடிச்சிட்டு போறேங்கிறார். அந்த அளவுக்கு ஒரு எளிமையான மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய, உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மனிதன் இங்கே அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள். கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் அதிமுக வேட்பாளர் PRG அருண்குமார் இன்று GN மில் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் PRG அருண்குமார் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன்னதாக காசி நஞ்சை கவுண்டன்புதூர் மாரியம்மன் கோவில் மற்றும் சுப்பிரமணியம் பாளையம் மாரியம்மன் கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து GN மில் சுப்பிரமணியம் பாளையம் ஆதவா சிட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வீதி சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வேட்பாளர் அருண்குமாருக்கு பெண்கள் வழிநெடுகிலும் திரண்டு நின்று ஆரத்தி எடுத்தும் கூட்டணி கட்சியினர் அவருக்கு ஆள் உயர மாலை அணிவித்தும் உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தில் மக்களிடையே பேசிய PRG அருண்குமார், ஸ்டாலின் அவர்கள் விடியல் தரப்போவதாக கூறி ஆட்சிக்கு வந்தார். ஆனால் அந்த விடியல் திமுக மந்திரிகளுக்கு மட்டும்தான் கிடைத்துள்ளது, மக்களுக்கு இல்லை என்றும் சாடினார். மகளிர் உரிமை தொகை, கேஸ் மானியம், கல்விக்கடன் ரத்து என்று எதையுமே இந்த அரசு செய்யவில்லை என்றும் விடியல் பயணம் என பேருந்துகள் விடப்படுகின்றன, ஆனால் அவை முறையாக நேரத்திற்கு வருவதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியலை தர்றாருன்னு சொல்லிட்டு யாருக்கும் விடியல் தரல. திமுகவுடைய மந்திரிகளுக்கு மட்டும்தான் விடியல். ஆகவே இது எல்லாம் நீங்கள் உணர வேண்டும். அனைவருக்கும் உரிமை தொகைன்னு சொன்னார். பொய்யான வாக்குறுதியில் ஒன்று தந்தாரா? எல்லாத்துக்கும் தரல. ஒருத்தருக்கு தந்தாரு, ஒருத்தருக்கு தரல. அது மாதிரி கேஸுக்கு மானியம் தரேன்னு சொன்னாரு, தந்தாரா? தரல. மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாரு, பண்ணாரா? பண்ணல. அதே போல விடியல் பயணம்னு சொல்லி பஸ் வருது, அந்த பஸ் நேரத்துக்கு வருதா? வர்றதில்ல. நீங்க எல்லாம் பூரா அந்த பஸ்ஸில் தான் போயிட்டு இருக்கிறீங்களா? அது நேரத்துக்கு வராது, வேலைக்கு போகிற நேரத்துக்கு வராது. இதுதான் அது இது மாதிரி திட்டங்கள் தான். அதே வீட்டு வரி உயர்வு பண்ண மாட்டேன்னு சொன்னார், பண்ணார். அதே போல கரண்ட் சார்ஜ், மின் கட்டணம் பண்ண மாட்டோம்னு சொன்னார், பண்ணார்.
எது பண்ண மாட்டேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாரோ அத்தனையும் பண்ணார். ஒரு மோசமான ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஆட்சி, எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை நடந்துட்டு, திருட்டு நடந்துட்டு. ஏன் நம்மளுக்கெல்லாம் பாதுகாப்பு போலீஸ்காரங்க, அந்த போலீஸ்க்கே இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லை. கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி, மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் அண்ணாமலை ஆகியோரின் விமர்சனங்களுக்கு காரசாரமான பதிலடி கொடுத்துள்ளார். கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி மரக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். பிரச்சாரத்தினிடையே செய்தியாளர்களை சந்தித்த அவர் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் அளித்தார். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்குவார்கள் என்று பியூஷ் கோயல் விமர்சித்தது குறித்து பேசிய செந்தில் பாலாஜி, எங்கள் முதலமைச்சர் தளபதிதான் துணை முதலமைச்சர், அண்ணன் உதயநிதிதான் எங்களை யார் வழிநடத்த வேண்டும் என்பதை சட்டமன்ற உறுப்பினர்கள் தீர்மானிப்பார்கள். இதில் இன்னொருவர் கவலைப்பட அவசியமில்லை என்றார். ஒன்றிய அரசின் தரவுகளின்படியே தமிழகம் 11.19% பொருளாதார வளர்ச்சியை எட்டி இந்தியாவின் முதன்மை மாநிலமாக திகழ்வதாக சுட்டிக்காட்டிய அவர், இரட்டை என்ஜின் சர்க்கார் என்று பேசும் எடப்பாடி பழனிசாமியின் கடந்த கால ஆட்சியில் என்ன வளர்ச்சி ஏற்பட்டது என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து தமிழக சட்டமன்ற தேர்தல் வரை நாள்தோறும் செய்தியாளர்களை சந்திப்பேன் என்று அண்ணாமலை கூறியிருப்பது குறித்து பேசிய செந்தில் பாலாஜி, முன்பு பொறுப்பில் இருந்தபோது மாதத்திற்கு ஒருமுறை கூட செய்தியாளர்களை சந்திக்காதவர் இப்போது பேசுகிறார். அறிவாலயத்தில் செங்கல் உருவுவேன் என்றவரின் செங்கல்தான் இப்போது உருவி கிடக்கிறது என்று விமர்சித்ததோடு மிக கடுமையான வார்த்தைகளாலும் சாடினார். அனைத்து தெருக்களுக்கும் அனைத்து இல்லங்களுக்கும் நேரில் நடந்து சென்று வாக்காளரை சந்தித்து வாக்கு சேகரிக்கின்ற முதல் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்ய இருக்கின்றோம். அதற்கு பிறகு இரண்டாவது கட்டமாக ஒவ்வொரு வார்டுகள் வாரியாக சென்று வாக்காளரை சந்தித்து இரண்டாவது முறை வாக்கு சேகரிக்கின்ற நிகழ்ச்சிகளை தொடங்க இருக்கின்றோம். கோவை தெற்கு தொகுதியை பொறுத்தவரை நாங்கள் செல்லும் இடங்களில் எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு ஒரு மகத்தான ஆதரவை மிக சிறப்பாக பொதுமக்கள் வழங்கி வருகின்றார்கள். அதை நீங்கள் கண்கூட பார்க்குறீங்க. ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவேற்பை கொடுத்து எங்கள் வாக்கு உதயசூரியனுக்கு என்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள். எந்த இடங்களையும் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் குறைவாக கிடையாது. எல்லா இடங்களிலும் மிக எழுச்சியோடு பொதுமக்கள் எங்களுக்கு வரவேற்பை தந்திருக்கின்றார்கள். எங்களுக்கான வரவேற்பு என்பது மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு பொதுமக்கள் தருகின்ற மிகப்பெரிய ஒரு ஆதரவு. அந்த ஆதரவு என்பது வெற்றி பயணத்தை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழக அரசியல் களத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் எழுச்சி எதிரிகளை பொறாமை கொள்ள செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அக்கட்சியின் டெல்டா மண்டல தேர்தல் பொறுப்பாளர் கூபா கிருஷ்ணன், தமிழக வெற்றிக் கழகத்தின் டெல்டா மண்டல தேர்தல் பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான கூபா கிருஷ்ணன் திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தலைவர் விஜய்க்கு மக்களிடையே பெருகி வரும் ஆதரவை பார்த்து பொறாமைப்படும் எதிரிகள் நம் தொண்டர்களை விலை பேச பார்க்கிறார்கள். ஆசை வார்த்தைகளை கூறி அவர்கள் வீசும் வலையில் யாரும் சிக்க வேண்டாம். அந்த வலையை கிழித்து எறிந்துவிட்டு வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தேர்தல் களத்தில் தாவேகா தான் முதலிடத்தில் உள்ளது, இரண்டாவது இடத்திற்குத்தான் திமுக மற்றும் அதிமுக இடையே போட்டி நடக்கிறது என்றார். மேலும் வேட்பாளர்கள் இரவு 10 மணி வரை பிரச்சாரம் செய்ய அனுமதி இருந்தும் விஜய் ஏன் இன்னும் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தவில்லை என்ற கேள்விக்கு, எங்களுடைய தலைவரின் பிரச்சாரத்திற்கு மட்டும் காவல்துறை மற்றும் தேர்தல் ஆணையம் பல்வேறு கடுமையான நிபந்தனைகளையும் கட்டுப்பாடுகளையும் விதிக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் நித்யானந்தன் மேற்கொண்டு வரும் ஒரு புதிய பாணி பிரச்சாரம் தற்போது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நித்யானந்தன் பொள்ளாச்சி பொட்டுமேடு பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது அங்கிருந்த பெண்களுக்கு 8000 ரூபாய் அச்சிடப்பட்ட மாதிரி டோக்கன்கள் மற்றும் திமுகவின் வாக்குறுதிகள் அடங்கிய காலண்டர்களை அவர் வழங்கினார். அப்போது மக்களிடையே பேசிய அவர், இது தற்போது உங்களுக்கு வழங்கப்படும் மாதிரி டோக்கன், இதில் உங்களுக்கு தேவையான பொருட்களை தேர்வு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தேர்தல் முடிந்து திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தவுடன் இந்த மாதிரி டோக்கன்களுக்கு பதிலாக அசல் டோக்கன்கள் வழங்கப்படும். அதனை நீங்கள் கடைகளில் கொடுத்து உங்களுக்கு தேவையான பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் உறுதியளித்தார். மாதிரி டோக்கன் வழங்கி வாக்கு சேகரிக்கும் திமுக வேட்பாளரின் இந்த செயல் பொள்ளாச்சி பகுதியில் பெரும் விவாதத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் உதயசூரியனுக்கான தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று தேர்தல் அறிக்கையில் முதல்வர் அவர்கள் கூறியிருப்பது போல் ரூபாய் 8000ற்கான மாதிரி டோக்கன் பெண்களிடையே ஒவ்வொரு வீட்டிற்கும் கொடுக்கப்பட்டு அதில் உடன் கொடுக்கக்கூடிய அந்த காலண்டரில் இருக்கக்கூடிய முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகள் 6 என்ற
2026 தேர்தலில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை வாக்காளரிடம் கூறி அதற்குண்டான முன்னேற்றத்தின் வாய்ப்புகளையும் எடுத்து கூறி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். பெண்கள் கூறுவது, நம்முடைய முதல்வர் சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் இந்த கூப்பனில் இருக்கக்கூடியதை கண்டிப்பாக செய்வார். முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகள் 6 என்பதில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும் LeMax என்ற OTT தளத்தையும் கண்டு கழியுங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.